സ്റ്റഡി ട്യൂബ്. ബി.എഡിലെ എഡ്യൂക്കേഷൻ സൈക്കോളജിയിലെ ஃபர்ஸ்ட் யூனிட்டான எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜியோட முக்கியத்துவத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சினாப்சிஸ், இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் டெஃபினிஷன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, contribution to theory of education, contribution to practice of education, conclusion. எல்லாரும் சினாப்சிஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன். The scientific study of the human mind and its functions, especially those affecting behavior in a given context, the mental characteristics or attitude of a person or group. அதாவது மனிதர்களோட மனசும் அவர்களோட செயல்பாடுகளை பற்றி அறிவியல் ஆய்வு செஞ்சு குறிப்பாக அவனுக்கு என்னென்ன பாதிப்பு ஆயிருக்குன்னு தெரிஞ்சு செயல்படுறதும், அப்புறம் ஒரு நபர் அல்லது ஒரு குழுவோட மனப்பண்புகளை பற்றி தெரிஞ்சு அவங்கள அணுகிறது தான் சைக்காலஜி. Education psychology is the area of psychology that is concerned with the study and assessment of teaching methods and with helping individual peoples who have education problems. அதாவது education psychologyங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற சிக்கல்கள், அதாவது கல்வியில் ஏற்படும் சிக்கல்கள், டீச்சிங் மெத்தடில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம். அதை என்னன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எஜுகேஷன் சைக்காலஜி. டெஃபினிஷன். Educational psychology is defined as that branch of psychology which is concerned with psychological researches has applied to any or all aspects of educational processes and practices. It is in relation to problems like learning, teaching and training. Significance of educational psychology. அதாவது எஜுகேஷன் சைக்காலஜியோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 2 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டு தியரி ஆஃப் எஜுகேஷன், கான்ட்ரிபியூஷன் டு ப்ராக்டிஸ் ஆஃப் எஜுகேஷன். கான்ட்ரிபியூஷன் டு தியரி ஆஃப் எஜுகேஷன்னா கல்வி கோட்பாட்டோட பங்களிப்பு. கான்ட்ரிபியூஷன் டு ப்ராக்டிஸ் ஆஃப் எஜுகேஷன்னா கல்வி நடைமுறையில் என்னென்ன பங்களிப்பு கொடுத்துருக்கு அதை பற்றி சொல்கிறாங்க. இதில் நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. நான் அதை ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டயக்ராம் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் டு தியரி ஆஃப் எஜுகேஷன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டு அண்டர்ஸ்டாண்ட் த டெவலப்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சில்ட்ரன். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டருங்கிறது பேஷண்ட்டோட நேச்சர் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரொஃபஷ்னல் நாலேஜும் ஸ்கில்ஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல் டீச்சர் ஆகணும்னா லேர்னர்ஸோட பிஹேவியர் பற்றின அறிவில் டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைங்க டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் க்ரோத் ஆவாங்க. அதாவது இன்ஃபான்சி, சைல்டுஹுட், ப்ரீ அட்லோசன்ஸ் அண்ட் அட்லோசன்ஸ், இந்த எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒரே மாதிரியாக அவங்க க்ரோத் இருக்கிறதில்ல, டிஃப்ரெண்ட்டாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் எல்லாம் அவங்க கேரக்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு 10th ஸ்டூடெண்ட்டோட அறிவு கண்டிப்பாக ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காது. அதில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேஜ்லேயும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். பர்ஃபெக்ட் டீச்சருக்கு தான் தெரியும் ஒரு குழந்தைக்கு ஸ்பெசிஃபைடாக என்ன கோலை ரீச் ஆகணும், அதில் அந்த குழந்தைய எப்படி அதுக்கு வேண்டி மோல்டு பண்ணி எப்படி முன்னாடி கொண்டு வரணுங்கிறது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் டீச்சருக்கு தான் மட்டும்தான் தெரியும். டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் கிளாஸ் ரூம் லேர்னிங். ஒரு கிளாஸில் டீச்சர்ஸ்க்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா டீச் பண்ண தெரிஞ்சுக்கணும். லேர்னிங்கோட பிரின்சிபல், படிக்கிறதுக்கான பல்வேறு அணுகுமுறைகளை தெரிஞ்சு அதோட தீர்வும் காண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டு அண்டர்ஸ்டாண்ட் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஒரு கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ண டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது எல்லா கிளாஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்ன தேவைன்னு கண்டிப்பாக அந்த டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும்.
To understand effective teaching methods. Classroom teachingல ஒரு தியரியையும் சார்ந்ததல்ல டீச்சிங்கிறது. இது பல கோட்பாடுகளை ரிலேட் ஆனது. ஒரு டீச்சர் கிளாஸில் டீச் பண்ணுறதுக்கு பல கோட்பாடுகளோட அறிவை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். எஜுகேஷன் சைக்காலஜி டிஃப்ரெண்ட் ஏஜில் இருக்கிறவங்கள டீச் பண்ணுறதுல உள்ள சிக்கல்களை சமாளிக்க பல அணுகுமுறைகளை பற்றின அறிவை நமக்கு தருது. நெக்ஸ்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் த காசஸ் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். பல்வேறு வயது நிலைகளில் இருக்கிற குழந்தைங்களோட பிரச்சனைகளுக்கான காரணங்களை புரிஞ்சு அதை வெற்றிகரமாக தீர்க்க எஜுகேஷன் சைக்காலஜி சொல்லிக் கொடுக்குது. அதாவது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது இருக்காது கண்டிப்பாக ஒரு +2 ஸ்டூடெண்ட்டுக்கு. அதாவது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் பையனுக்கு என்ன இருக்கும், பக்கத்தில் இருக்கிற பையன் பென்சில் எடுத்துட்டான், பாக்ஸ் எடுத்துட்டான், இல்லாட்டி ஃப்ரெண்டு கிள்ளிட்டான், இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும். அதே இது ஒரு +2 படிக்கிற பையனுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு எக்ஸாமை பற்றின டென்ஷன் இருக்கும், அப்புறம் அவங்க கரியர் பற்றின டென்ஷன் இருக்கும். அதான் ஒவ்வொரு ஏஜில் இருக்கிற பசங்களுக்கும் கண்டிப்பாக அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வேறு விதமாக தான் இருக்கும். நாலேஜ் ஆஃப் மென்டல் ஹெல்த். ஒரு ஸ்டூடெண்டோட திறமையான கற்றலுக்கு டீச்சரோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுற மனநல குறைபாடுக்கு உள்ள பல்வேறு காரணங்களை தெரிஞ்சுக்க முடியும். இதனால ஸ்டூடெண்ட்ஸ் செய்யும் தப்பை டீச்சர்ஸ்க்கு தடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு கரிக்குலர் கன்ஸ்ட்ரக்ஷன், பாடத்திட்டம் உருவாக்கம். பல ஸ்டேஜுக்கான பாடத்திட்டத்தை வகுக்கிறதுல எஜுகேஷன் சைக்காலஜி பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட தேவைகள், அவங்களோட க்ரோத், கேரக்டர்ஸ், லேர்னிங் பேட்டர்ன், அப்புறம் சொசைட்டியோட நீட்ஸ், இதெல்லாம் பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். மெஷர்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அவுட்கம். சைக்காலஜிக்கல் டூல்ஸ் ஸ்டூடெண்டோட லேர்னிங் அவுட்கம்மை இவாலுவேட் செய்ய டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டீச்சர்ஸ்க்கு அவங்க டீச்சிங் மெத்தடையும் எவாலுவேட் செய்ய முடியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் வச்சு டீச்சர்ஸ்க்கு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அமைக்கவும் முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு கைடன்ஸ் ஃபார் த எஜுகேஷன் ஃபார் எக்ஸப்ஷனல் சில்ட்ரன். அதாவது எக்ஸப்ஷனல் சில்ட்ரன்ஸ்க்கு வேண்டின எஜுகேஷனுக்கு தேவையான கைடன்ஸை கொடுக்குறாங்க. எக்ஸப்ஷனல் சில்ட்ரன்னா நார்மல் சில்ட்ரன்ஸாக இருக்க மாட்டாங்க. அதாவது மென்டலி, ஃபிசிக்கலி, இல்லாட்டி இமோஷ்னல், அந்த மாதிரி ஒன்று இல்லாட்டி அவங்களுக்கு ஹையாக இருக்கும் இதெல்லாம், இல்லாட்டி இதெல்லாம் ரொம்ப லோவாக இருக்கும். அப்புறம் ஹெல்ப்ஸ் டு டெவலப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் குரூப் டைனாமிக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் எஜுகேஷன். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆஃப் டிசிப்ளின், spare the rod and spoil the child. எஜுகேஷன் சைக்காலஜி படித்த மாடர்ன் டீச்சர்ஸ் வந்துட்டு உடல் ரீதியான தண்டனையை பயன்படுத்துவது மனிதாபமற்றதாகன்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. உடல் ரீதியான தண்டனை கொடுக்கறதுல எந்தவித பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. யூஸ் ஆஃப் AV-8. AV-8னா ஆடியோ வீடியோ எய்ட்ஸ். அதாவது ஆடியோ வீடியோவை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா கிளியராக டீச் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இப்படி கற்பிக்கிறதுனால நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மாடர்ன் டீச்சர்ஸு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் போன்ற டெக்னாலஜி எல்லாம் வச்சுட்டு நல்லபடியான டீச்சிங் இப்போ பண்ணுறாங்க. ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் அட்மினிஸ்ட்ரேஷன் has been psychologist and made participative rather than dictatorial in nature. Timetable. இப்போ லெசன்ஸ் எடுக்கிறதுல உள்ள சிரமமும் எல்லாம் கருத்தில் கொண்டு தான் டைம் டேபிள் இணைக்கப்பட்டிருக்கு. மேலும் 2 டஃப்பான லெசன்ஸை அடுத்தடுத்த காலங்களில் டீச் பண்ணுறதில்லை. அதாவது இந்த வீக்கில் ஒரு டஃப்பான லெசன் டீச் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு டஃப்பான லெசன் நெக்ஸ்ட் வீக்கில் தான் டீச் பண்ணுவாங்க. co-curricular activities. ஃபஸ்ட்டெல்லாம் டீச்சர்ஸ் ஸ்கூலில் தியரி லெசன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ட்ராமா, டிபேட், ஸ்கவுட் போன்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூலில் முக்கியத்துவம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு யூஸ் ஆஃப் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ண சைக்காலஜி ரிசர்ச்சில் பல ஐடியாஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாம் செய்கிற செயல்பாட்டை மையமாக வச்சு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணமாக டிஸ்கஷன் மெத்தட், மைக்ரோ டீச்சிங் மெத்தட்,
ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன், பிரைமரி ஸ்டேஜில் இருக்கிற நான் கிரேடட் ஸ்கூலில் கிளாஸஸ் இவையெல்லாம் முக்கியமான கண்டுபிடிப்புகள் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ். சில்ட்ரனோட இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், அதாவது அறிவு சார்ந்த வளர்ச்சி, அவங்களோட தேவைகள் மற்றும் அவங்களோட டிஃப்ரெண்ட் ஏஜ் லெவல்ஸில் அவங்களுக்கு என்னென்ன அறிவு சம்பந்தமான அதை இப்போ லெசன்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான படிப்பானது டீச்சிங் லேர்னிங்கில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க நம்ம வருங்கால டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன். எஜுகேஷ்னல் சைக்காலஜியோட நோக்கம் என்னென்னா டீச்சிங் மெத்தட்ஸ் அல்லது சில்ட்ரன்ஸில் டீல் பண்ணுற டெக்னிக்ஸ் பற்றின கொஸ்டின்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் கொடுக்கறது இல்லை. சில்ட்ரன் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு முன்கூட்டியே அதனுடைய சொல்யூஷன்ஸை கொடுக்கறதும் இல்லை. அது ஃபுல்லாக கிளாஸ் ரூமில் என்கவுண்டர் பண்ண வேண்டியது. மாறாக அவர்களுக்கு சைக்காலஜிக்கல் தியரிஸ், லேர்னிங் ப்ராசஸ், எப்படி சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணுறது இதெல்லாம் அறிமுகப்படுத்துறது. இது அவங்களுக்கு அவங்க கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கொடுக்கவும் அவங்க ஓன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சொன்னது யாருன்னா W.B. கொலாஸ்னிஸ்க். இது இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின். இவ்வளவு தான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.